வண்டி நிறுத்துப்பா. ஏய் ஸ்டாப். ஏங்க பாருங்க அங்க. அட போப்பா. யோ வண்டி நிறுத்தியா? ஏய் யோ நிறுத்தியா அண்ணா? கம் கம் கம். வா வா சீக்கிரம் வா. ஹலோ விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ விலகுப்பா. எதுவாக இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம். எடு 10 ரூபாயா? மீச எடு 10 ரூபாயா? நீ ஏன் ஒன்றும் பஸ்ஸை தொடரல? இந்த தம்பியில் தூக்கி விட்டுச்சு. சி வெக்கமா இல்ல? என் கூட ஓடி ஜெயிக்க முடியல, பேச வந்துட்டான். எடு காசை, மறைக்காத. போ வேணும்னா நாளைக்கு பந்தயம் வச்சுக்கலாம். ஜெயிச்சா 50 ரூபா போட்டு பார்க்கலாமா? கிராமத்துக்கு வரவெல்லாம் ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு வரான். என்ன பாக்குற? தள்ளு. அண்ணே அண்ணே, ஊருல தானே போறீங்க? ஆமா ஏறிக்க. சரசக்கா அக்கா. யார் அவன்? என்ன பெரிய கொம்பனா? பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லு, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். வேலைக்கு போயிட சொல்ல, அதுதான் அவனுக்கும் நல்லது. சும்மா முறைச்சிக்கிட்டு இருந்தான் எவனுக்கும் பயப்பட மாட்டான், தள்ளிடுவேன். நீங்க எப்போ வந்தீங்க மாப்பிள்ள? இப்பதான் மாமா. அக்கா இல்ல? சரசு சரசு, எங்கடா போனா? ஐயா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கோயிலுக்கு போறேன்னு போனாங்க. இப்போ வந்துருவா மாப்பிள்ள. சரி மாமா. ஏய் கௌதம், எப்படா வந்த? இப்பதான் அக்கா வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? நீ பேசாத. நம்ம வீட்டுக்கு நீ வந்து 2 வருஷம் ஆச்சு, தெரியும்ல? டேய் நான் என்னடா பண்ணுவேன்? உங்க மாமா அப்படி நான் ஒரு நாள் இல்லாம அவரால் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை அது இது எல்லாம். அதெல்லாம் சுத்த போய் மாப்பிள்ள. நானும் போடி போடின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேங்கிறா. 2 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்குது. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி கோயில் போயிட்டு வந்தா ஒரு 100 தடவை எங்க போயிட்டான்னு கேட்டுட்டு இருப்பீங்க. சரி சரி, நம்ம காதல் கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். மாப்பிள்ள வந்திருக்காரு, நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வை, காடையை வறுத்து வை, சாப்பாடு சும்மா மணன்னு மணக்கணும். வராது விருந்தாளி வந்திருக்காருல. மாப்பிள்ள நீங்க குளிச்சு ரெடி ஆயிடுங்க. ஓகே மாமா. மாப்பிள்ள 2 வருஷத்துல கிளாமர் ஏறி போச்சு, சும்மா துரை மாதிரி இருக்கீங்க. போங்க. எங்க பொண்ணு பெத்தவங்க பார்த்தா அப்படியே நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு நிப்பானுங்க. நீங்க வேற மாமா. அக்கா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எந்த ஆளு? உன்னைய கட்டி பிடிச்சாருல அந்த ஆளு. யாரா இருந்தா எனக்கு என்ன? உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், வேணானா விட்டுரு. சரி சரி, ஏதோ ஆசைப்படுற சொல்லு. சரசக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு. டாக்டரா? அக்கா 3ஆவது தடவை சாப்பிடுறாக்கா. அக்கா போய் சொல்றக்கா, 2 தடவை சாப்பிட்டேன். அப்புறம் அவர் என்ன பொண்ணு பக்கையா வந்திருக்காரு, ஊரு பேரெல்லாம் தெரிஞ்சுக்க. அப்படி விட முடியாதுடா கணேசா. நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் நாம தானே விசாரிக்கணும். வேணாங்க்கா, பிரச்சனை ஆயிரும். நான் யார் தெரியும்ல? என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு வந்திருக்கான், எத்தனை நாள் இருப்பான், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வாங்கடா. அதுக்கு காசு? இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் காசு காசும்பா. அதான் தோசை சாப்பிடல. தோசை. அட எடுபட்ட வயலு. தினமும் வந்து மாவை திருட்டு தினமா தோசை ஊத்திட்டீங்கிறத பொழப்பா போச்சு. நல்ல மூத்திர சந்தை. எதுக்கு பாங்க நிறுத்துற? எல்லாம் திருட்டு தம்மடிக்குதா? ராஜாக்கு பதில் சொல்லுங்க. ஜெயிச்சிட்டாங்க பத்தியா? தம்பி சீட்டாட்டத்துல வேணா ராஜா பெருசா இருக்கலாம், ஆனா இங்க ராணி தாண்டா எல்லாம். இந்த அடிக் அச்சோ அடுத்து இருந்ததெல்லாம் போச்சு. அக்கா வேணாங்க்கா, விட்டுருக்கா. 100 ரூபா கடை வேற வாங்கியிருக்கேங்க்கா. கணேசா, விளையாட்டுல வெற்றி தோல்வி வரத்தாண்ட செய்யும். உட்காரு. இந்த பிட்டை போட்டு எல்லாத்தையும் முடிங்கிட்டேக்கா. கடன்லாம் என்னால அடைக்க முடியாதுக்கா. உன்னை விட சின்ன பையன், அவனே ஆடுறான். வெக்கமா இல்ல? ஆடுறா. அவனா சின்ன பையன், வயசை கேட்டு பார்த்தானே தெரியும். விட்டுருக்கா, நான் வீட்டுக்கு போறேன். என்ன விளையாட வரியா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? சின்னவங்கன்னா ஒரு ரூல், பெரியவங்களுக்கு வேற ரூல் தெரியும்ல. பேச்சா குறை, சீட்டா போடு. மாப்பிள்ள வேணா, சொன்னா கேளு. அவ அராத்து புடிச்சவ, கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள ஜெயிச்சிருவா. ஏய் நான் ஆடாத ரம்மியா, சீட்டா போடு சீட்டா போடு. இதே இருக்கு. சூப்பர். என்ன பந்தயம்? அங்க பாரு. நான் காசு எடுத்துட்டு வரலையே. செல்போனை வச்சு ஆடு.
டிக்கெட் அப்ப செல்போன் போச்சா? ஏய் இதெல்லாம் ஒரு சும்மா ஜாலிக்கு தானே ஆ? என்ன சிறுபுலத்தனமா இருக்கு? அந்த பேச்சே கிடையாது. வரட்டா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நாளைக்கு போலாம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ இந்த தொலைபேசி எண் இனி உன் உபயோகத்தில் இல்லை. ஹலோ ஹலோ நான் கௌதம். சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது பணம் கூட வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் ஃபோனுக்கு எந்த கால் வந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது. இது என் ஃபோன். இதுல நான் யார் கூட வேணும்னாலும் பேசுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த ஹெல்ப்புக்காக என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஒரு புது ஃபோன் வேணாலும் வாங்கி தரேன். நிஜமாவா சொல்ற? சத்தியமா நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன். அது வரைக்கும் எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள எனக்கு புது செல்போன் வந்தாகணும். இல்ல நானே இதுல இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி நீ சீட்டாடி என்கிட்ட தோத்து போனதை சொல்லிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. கட்டாயம் வாங்கி தரேன். ஐ வில் ட்ரை. புது செல்போன் வாங்கி கொடுக்க போறியா? பொண்ணுன்னா தூக்கி கொடுத்துருவிய. உங்க அக்காக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? என்ன நீ சீட்டாடி தோத்துட்டேன்னு சொல்லுவேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு வேட்டு வச்சிடாதீங்க மாப்ள ப்ளீஸ். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிந்தாய். ஸ்டாப் தட். ஒரு பெரிய மனுஷன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? சின்னதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றது கிடையாது. அடிங் சின்னதுன்னு கூப்பிடா நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? ஊரே பயப்படுற ஒண்டி புள்ளின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல, அதை சொல்லி கூப்பிடுங்கடா. டேய் வாடா. டேய் அண்ணன் யாரு தெரியும்ல? தெரியும்ல? சின்னது ரொம்ப பிலிம் காட்டாத, விலகு, இல்லனா உன் மேட்ரை ஃபுல்லா வெளிய எடுத்து விட்டுருவேன். ராஜா நீங்க போங்க ராஜா. ராஜா இவன் கிட்ட கரெக்டாரு. இவன் காப்பில எச்சு தூப்பி கொடுப்பான். உனக்கு விஷந்தாண்டி மாப்பிளை. உன் எச்சிய விஷந்தாண்டி பொடி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். மாப்ள வா படத்துக்கு போலாம். இந்த ஊரு டூரிங் டாக்கீஸ்லாம் என்னால படம் பார்க்க முடியாது. மாப்ள நீ எத்தனையோ கலர் படம் பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த படத்துக்கு ஒரே கலர் தான். எல்லா மொழிக்காரனும் விரும்பி பார்க்கிற ஒரே படம் இது மாப்ள. அப்படி என்னடா படம்? வா காட்டுறேன். ஏ ராமையா, விவரம் தெரியாம வந்துருச்சுங்க. தெரியலப்பா. சின்ன பிள்ளைங்க தானே, அதுகளுக்கு என்ன தெரியும்? நாம தானே எடுத்து சொல்லணும். ஏமா படம் பார்க்கவா வந்தீங்க? இல்ல தாத்தா, ரேஷன் வாங்க வந்திருக்கோம். ரேஷன் வாங்கவா? அவ்வளவு தூரம் படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே. ஓ, நல்லா இல்லாத படத்துக்கா இவ்ளோ கூட்டம்? எங்களுக்கு வீட்டுல பொழுது போகல, அதனாலதான். எங்களுக்கும் பொழுது போல, அதான். அப்படியா? அப்புறம் உங்க இஷ்டம். இன்னைக்கு படத்தை போட போறது இல்ல. சும்மா இரு பெருசு, உனக்கு பேச தெரியல. ஆமா. ஏய் சீக்கிரம் வாடி. என்னது எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுற? எல்லாரும் வழியறாங்க. என்னையா மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறீங்க? யாராவது 2 பேரும் போய் பேசுங்க. இது எப்படியா நான் பேச முடியும்? வெக்கமா இருக்கே எனக்கு. ஒண்ணுக்கு 3 கல்யாணத்தை பண்ணிட்டு வெக்கத்தை பாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? போய் சொன்னா தானே படத்தை போடுவாங்க. அப்ப யாராவது 2 பேர் என் கூட வாங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க. சொதப்பிட்டானுங்க. கொடுத்த காசு இன்னைக்கு தண்டம். ஆமாம், 500 ரூபா பணம் தரேன், தயவுசெய்து போயிடுங்கம்மா. 2000 ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு படத்தை போடலன்னா தியேட்டர்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்கம்மா. அப்ப படத்தை போடு. இல்லைம்மா, உங்களுக்கு வேணா நாளைக்கு ஸ்பெஷலாக 1001 சினிமா வேணாலும் போட்டு காமிக்கிறேன். ப்ளீஸ். அப்படி வா வழிக்கு. பிளான் பண்ண மாதிரியே 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஐயோ நீங்களுமா? நாங்க தான் ஓடணும். என்ன கொடுமைப்பா இது? சிட்டிகள் பிட்டுகள் பாட்டு போகுது. எப்பா நீ தான் பம்மி பம்மி வர்ற, அதுங்க பப்ளிக்கா பாட்டு போதுங்க. வாப்பா நீ வர போஸ்ட் கொடுத்து வா வா வா. சரசக்கா, சரசக்கா. ஏய் ஷண்பா, எங்க வந்த? சும்மாதான், உங்க ஞாபகம் வந்துச்சு.
பக்கத்து தெருவுல இருக்க ஆனா உனக்கு என்ன பார்த்து பேசுறதுக்கு நேரம் இல்ல ஆ? அதான் நெருங்கி வந்தாச்சுல. என்ன சொல்ற? நம்ம 2 பேர் டெஸ்ட்டும் ஒண்ணா இருக்குன்னு சொல்ல வந்தேன். வாடா. இது யாரு? என் தம்பி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கான். கேள்விப்பட்டேன். நமக்கெல்லாம் புது ஆள்களோட பேசுறதுனா உடம்பே கூசி போயிடும். பேச்சே வராதுல்ல. பேச்சே வராதா, கூசி போயிடுவா. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நேத்து நம்ம ஊர் டூரிங் டாக்கீஸ்ல 3 பொண்ணுங்க மலையாள படம் பார்க்க போயிருக்காங்க. தியேட்டர்ல ஒரே கசமுசா. எப்படிதான் வெக்கமே இல்லாம இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போறாங்களோ. நம்ம ஊர் பொண்ணுங்களெல்லாம் இப்ப நம்பவே முடியலக்கா. ஐயே, யார் அந்த பொண்ணுங்க? அதான் தெரியல. உங்க வீட்ல இருந்து யாரும் போலல? ஜிஜி, அப்படிலாம் யாரும் இல்ல. இல்லடா மாப்பிள, ஒருவேளை மாமாவா இருக்குமோ? நான் எஸ்கேப். யாரையும் ஆளை பார்த்து நம்ப முடியல. என்ன சொல்ற? என்ன பண்றது? இருட்டுல ஒண்ணு, வெளிச்சத்துல ஒண்ணால இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன்க்கா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. என்ன பண்ற நீ? யாராவது பாத்திர போறாங்க. நேத்து என்ன பார்க்க தானே நீ என் வீட்டுக்கு வந்த? அப்பா மாமா எல்லாரும் தேடுவாங்க. அப்பா மாமாவா? எங்க? நீ என் கூட தான் இருக்கன்னு சொல்லட்டுமா? உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கையை விடு. அடுத்த வருஷத்துக்குள்ள மண்டபத்தை கட்டும். செண்பங்க இங்கதானே இருந்தா? உன் கூட தானே வந்தா, பார்க்க மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா சொல்லு. பிடிச்சிருக்குடா. நான் போலாமா? ஐம் சாரி. எங்க யார் பொண்ணு மேல கை வைக்கிற? சுந்தரா, கையிட கையிட. ஒரு தடவை சொன்னா புரியாது. உனக்கு என்ன வேணும்? சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இது ஒண்ணு டவுன் இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சு தெரியறதுக்கு. நீ இடம் தெரியாம விளையாண்டுட்டு இருக்க. தொலைச்சிருவேன், தொலைச்சு. சும்மா பேசாதீங்க. நான் தான் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றேன்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? போன்னு சொன்னா போக மாட்டியா? போயிடு. இல்ல கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். சங்க அறுத்துருவேன். இதுக்காடா ஊருக்கு வந்த? ஏன்டா இப்படி பண்ண? எப்படா பிரச்சனை வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க. அக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்டா. நீ கிளம்பு. யார் செஞ்சது தப்பு, யார் செஞ்சது கரெக்ட், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. சும்மா பயமுறுத்தாதக்கா. என்ன பண்ணிடுவாங்க பார்க்கலாம். நம்ம பொண்ணு ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். என்னடா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? அடிச்சு தூக்குங்கடா அவனை. உதாரணோட உன்னை வேற எங்கேயும் கூட்டிட்டு போல, ஊருக்கு தானே கூட்டு வந்திருக்க. யோ, யார் வீட்டு பொண்ணை யார் கூட்டு வர்றது? ஆசைப்பட்டவன் கூட்டு வந்திருக்கான். இதுல என்ன இருக்குது? நீ பெருசா நான் பெருசான்னு இன்னும் எத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறது? முடிச்சு வைங்கப்பா. என்ன மாமா, நம்ம குடும்ப மனத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறா. நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. பொண்ணு நல்லா தான் இருக்கு, பையன் நல்லா தான் இருக்கா. எதுக்குப்பா பிரச்சனை? 100 பேர் சேர்ந்து நல்ல காரியத்தை நடத்துறத விட்டுட்டு எல்லாரும் எப்படி முறைச்சிட்டு திரியறீங்க? ஏய், நிறுத்துங்க. இது எங்க பிரச்சனை. நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்க பொண்ணு வேணும். அப்புறம் ஏன் அந்த பிள்ளைங்களை தவிக்க விடணும்? காலம் மாறி போச்சேயா. இன்னும் ஏன் பழசே பேசிட்டு? பொண்ணு ஆசைப்பட்டா தடுத்து நிறுத்தி நான் என்ன செய்ய போறேன்? உங்க விருப்பப்படியே செய்யுங்க. இப்படி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். பிறகு என்னப்பா, கல்யாணத்தை பேசி முடிங்க. தம்பி, நம்ம ஊருக்கு மாப்பிள்ளையா வரணும்னு இருக்கு. தாச்சி, பாலத்தை வை. இந்த பாலத்துக்கு தான் இவ்வளவு லென்த் டைலாக் பேசினியா நீ? ஊருக்குள்ள ஒரு விசேஷம் வந்துட கூடாது. கரெக்டா தட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவிய. அப்ப கல்யாணத்தை நம்ம ஊர்ல வச்சிட வேண்டியதுதான். அது எப்படிங்க? மாப்பிள்ளை வீட்டுல தான் வைக்கணுங்க. எந்த ஊர்ல வச்சாலும் நீ மொய் வைக்க போறது இல்ல. பொத்திட்டு. அப்ப ஊரே திரண்டு மெட்ராஸ் போயிட வேண்டியதுதான். சீக்கிரமா நாள் பார்க்க சொல்லுங்க. சீக்கிரமா நாள் பார்க்கணுமா? வர ஜனவரி 27ஆம் தேதி பறக்கிறாரு. ரஷ்யாவில் நடைபெற்ற மருத்துவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற சென்னையைச் சேர்ந்த இளம் மருத்துவர் கௌதம் சுப்பிரமணியம் ரஷ்யாவின் பிரபல விளம்பர மாடலான கொலை செய்ததாக நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட வழியில் அவர் அக்கா 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 அண்ணனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களா?
வாங்க. என்னப்பா இது? கொலைங்கிறாங்க, அதுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பதட்டப்படாதீங்க. எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்கு. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை. நாங்களும் அப்படி வளர்க்கல அவனை. விசாரிப்போம். இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் தெரியும்ல, என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு சாதகம் பார்த்துக்கலான்னு. யாராவது கேட்டாங்களா? இந்த புள்ள சாதகமும் இந்த பொண்ணு சாதகமும் எப்படி இருக்கு, என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும்? நம்ம பெரியவங்க சொன்னா யார் மதிக்கிறா? உனக்கும் ஜாதகம் பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆன 3வது மாசத்துல உன் புருஷன் உன் தங்கச்சியை கூட்டு ஓடி போலியா? நீ வெறும் வெத்தலை மேல்றதோடு நிறுத்திக்க. முதல்ல கிளம்பி போக்கத்த போல